கடந்த ஒரு 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஓரிலக்கத்தில் இருந்தது. 14 வருடங்களுக்கு முன்னால், அதாவது 2010 மற்றும் 11ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 13.11 இருந்தது. 14 வருடங்களாக ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இருந்த அந்த பொருளாதார வளர்ச்சி 2024-25ஆம் ஆண்டில் மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்கின்ற வகையில் 11.19 என்கின்ற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அவர் அறிவித்தது 2030 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாடு வளரும் உயரும் என்று அறிவித்தார்கள். அதற்கேற்றாற்போல் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அதற்கு உதவியாக இன்றைக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக உயர்வு பெற்றிருக்கிறது. நம்முடைய இதே பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை கணக்கெடுத்துக் கொண்டால் இந்தியாவில் 36 மாநிலங்கள் என்றும் யூனியன் பிரதேசங்கள் என்றும் 36 இருந்தாலும் அதில் ஒரு 4 மாநிலங்களும் 2 யூனியன் பிரதேசங்களும், குறிப்பாக கோவா, குஜராத் போன்ற மாநிலங்களும் பல்வேறு யூனியன் பிரதேசங்களும் ஆக ஒரு 6 கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத அளவுக்கு கூட இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஓரிலக்க பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசம் 8.99 ஆகவும், ஆந்திரா 8.21 ஆகவும், தெலுங்கானா 8.08 ஆகவும், கர்நாடகா 7.37 ஆகவும், மகாராஷ்டிரா 7.27 ஆகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது தற்போது 11.19 உயர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இது போன்ற அமைப்புகள், நம்முடைய டேலண்ட் 5.0 டேலண்ட் இந்தியா 5.0 போன்ற இது போன்ற மாநாடுகளில் உங்களை போன்ற ஏராளமானவர்கள் பங்கேற்று பல்வேறு ஆளுமை திறன் படைத்தவருடைய அந்த உரைகளை கேட்டு அவருடைய வழிகாட்டுதலை பெற்று பல்வேறு வகைகளில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பது மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல் இங்கேயும் கூட நான் 2 விஷயங்களை என் மூலம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, இந்த சம்பந்தப்பட்ட டிபிஓ மற்றும் HR இவர்களும் கலந்து கொள்ளுகிற ஒரு மாரத்தான் அல்லது ஒரு சைக்கிள் ஓட்டுகிற அந்த ஒரு இதை தொடங்கி வைக்கிற அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். உண்மையில் மிகவும் நேசிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அது. இன்று காலை அதிகாலை 4:30 மணிக்கு என்னுடைய இந்த பயணத்தை 4:30 மணிக்கு ஆரம்பித்து 15 கிலோமீட்டர் நடந்து ஓடி இருக்கிறேன். 15 கிலோமீட்டர் இன்றைக்கு என்னுடைய கடமையை முடித்திருக்கிறேன். நான் ஓடியதை என்னுடைய செல்போனில் தினமும் ஒரு சிங்கரைஸ் ஆகிறது. டெய்லி அதை யார் வேணாலும் கூட பார்த்துக்கலாம். டெய்லி ஒரு 10 to 15 கிலோமீட்டர் நடந்தாலும் ஓடினா மட்டும்தான் எனக்கு அன்னைக்கு ஒரு முழு நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். நீங்க கூட யோசிக்கலாம், 10-15 கிலோமீட்டர் டெய்லி யாராவது ஆசைப்படுறவங்க, சென்னையை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் அதிகாலை 4:30 மணிக்கு MRC கிரவுண்டுக்கு வந்தால் எங்களோடு சேர்ந்து ஓடலாம், நடக்கலாம். இது இப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு வயசு 66 வயதில் ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறது ஓடுறது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கக்கூடும். ஒரு 2004 எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் ரோட்ல போகும்போது காலில் ஒரு பெரிய வலது கால் மூட்டு ஒரு 6 துண்டா நுணுக்கி தலையில ஒரு மிகப்பெரிய அளவிலான காயம் ஏற்பட்டு அன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க வேகமா நடக்க முடியாது, போட்டு உட்கார முடியாதுன்னாங்க. அதே சேலஞ்சா எடுத்துக்கின்னு சொன்ன மருத்துவர் முன்னாடியே 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தலைகீழா நின்று பத்மாசனமும் போட்டு காட்டினேன், சர்வாங்காசனம்